2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆனா ஒரு மேட்டர் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் யூத் விஜய். எஸ், அவர் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அரசியலுக்குள்ள வந்ததுனாலதான் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு அரசியல்ல ஈடுபாடுன்றது அதிகமா இருக்கு. பெரியவங்களுக்கு ஆல்ரெடி அரசியல் புரியதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், நிறைய வருஷம் இருந்திருப்பாங்க. பட் ஓட்டிங் ரைட்ஸே இல்லாத அண்டர் த ஏஜ்ல இருக்கிற சின்ன பையன் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட விஜய்ன்ற ஆக்டர் மேல இருக்கிற மோகம் ஒரு சைடு இருந்தாலும் அவரு ஒரு வழியை பண்ணும்போது அத என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இத்தனை கட்சிகள் இருக்கு, இதுதான் அரசியல், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும், ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க தான் நம்மள ஆள முடியும் இப்படின்ற ஒரு பேசிக் திங் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 18 ஏஜ் வரும்போது எந்த லெவலான கிளாரிட்டியில இருப்பாங்க பாத்துக்கோ. இன்னொரு மேட்டர் சொல்றேனே, ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கலான்றது எனக்கே இப்பதான் தெரியும். அதுவும் விஜய் நான் நிக்கும் போது தான் எனக்கே தெரியும். நான் மட்டும் இல்ல, இங்க நிறைய பேருக்கு ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கலான்றதே அப்பதான் தெரியும். எதனால? விஜய் அண்ணா நிக்கிறதுனால. அதனால யாருக்குமே நான் இங்க சப்போர்ட் பண்ண வரல. இது பொலிட்டிக்கலான ஒரு வீடியோவும் இல்ல. இந்த சைடு அந்த சைடுன்ற மாதிரி வீடியோ இல்ல. ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க எனக்கு ஃப்ரீ கொடுக்க வேணாம், எதுவும் கொடுக்க வேணாம், ஒண்ணுமே பண்ண வேணாம், என் பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க, நாங்க சம்பாதிச்சு நாங்க எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறோம், நீங்க எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சொசைட்டியாவே நல்லா க்ரோ ஆயிருக்கு, நல்லா பில்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். டெஃபினெட்லி ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் அண்ணா இங்க உள்ள வந்ததுனாலதான் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பொலிட்டிக்கல் வீடியோ இல்ல, சொசைட்டில சேஞ்ச் வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.